கடவுளை அதிகமாக நம்புகிறவங்க இவங்களாக தாங்க இருப்பாங்க. எப்போவுமே தெய்வத்தை நம்பிக்கையாக வச்சு தான் இருப்பாங்க. கடவுள் மேலே பற்று இல்லாமல் இருக்கிறதும் இவங்க தாங்க. யாருங்க இவங்க? தனுசு ராசிக்காரங்க தான். பாதி பார்த்திங்கன்னா வீரனோட உடலையும் பாதி பார்த்திங்கன்னா குதிரையோட உடலையும் பெற்றிருக்கிறதுனால இவங்களினுடைய இலக்கு என்னமோ மூர்க்கத்தனமாக தாங்க இருக்கும். அதாவது உயர்வான சிந்தனையும் உயர்வான குறிக்கோளையும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. தலைப்பு என்னங்க? தனுசு ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயங்க. 100% உண்மை. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யமனையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்படியா? உண்மைதாங்க. தனுசு ராசிக்காரங்களை சட்டுன்னு சொல்கிறேங்க, உண்மைன்னு ஒத்துக்கங்க. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? முதல்ல ஒரு வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் போருக்கு போகிறான். இல்லை இப்போ இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவன் மிலிட்ரிக்கு போகணும், நான் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மன உறுதி எடுக்கணும். ஓகேங்களா? மனசளவில் உறுதி இருக்கணும், உடல் அளவுலையும் உறுதி இருக்கணும். 2 விஷயமும் உறுதியாக இருக்கும்போது தான் அந்த போருக்கு போக முடியும். அந்த போர்லையும் பார்த்திங்கன்னா அவன் நினச்சா மட்டும்தான் எதிரியை தும்சம் செய்ய முடியும். அவங்க ஒரு செகண்ட் பயந்தாங்கன்னா கூட அவங்களுடைய உசுருக்கும் ஆபத்து, இவங்களினுடைய இலக்கும் காணாமல் போயிடும். அப்படி எல்லா விதத்துலேயும் உறுதி படைச்சவங்க தாங்க இந்த இராணுவ வீரராக இருக்க முடியும். அந்த விஷயத்துக்கு தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பொருத்தமான ஆட்கள். காரணம் கேட்டிங்க அப்படின்னா குருவை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா குரு பகவான் யாரு? முழுமையான சுபக்கிரகம். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சா, அது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு தலை மேலே துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து அழுகக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் யோசித்து அந்த கெட்ட விஷயத்தை நல்ல விதமாக மாற்றுறதுக்கு உறுதியாக நிற்பீங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையில் இறங்குறாங்க இல்லை ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடக்குதோ இல்லையோ பார்க்கலாமே அப்படின்னு இறங்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த சீனே இங்கே இல்லைப்பா, என்னோட தேட்டரில் ஒரு படம் ஓடுதுன்னா அது பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னாவே உசுரை கொடுத்தா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க தனக்காரகனா குருவோட ராசியில இவங்க பிறந்திருக்கிறதுனால பணத்துக்கு பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்க இவங்க. உங்களுக்கு பணத்தை விட மனசு தாங்க ரொம்ப பெருசு. நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை அதிகமாக கொடுப்பீங்க. மிகப்பெரிய செல்வந்தராகவே நீங்க இருந்தாலுமே சரி, மிகப்பெரிய செல்வந்தராகவே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க, பணத்தை மதித்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டீங்க. அவங்களுடைய குணம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவங்க கிட்ட பழக்க வழக்கமே இருக்கும். அப்படி யாராவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்க இவங்க பணத்தை வச்சு தான் மதிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க அறவே ஒதுக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆள வேணா இருந்துட்டு போடா, அந்த அளவுக்கு இவங்களினுடைய செயல்பாடுகள் இருக்குங்க. 6 வயசுல இருக்கக்கூடிய தனுசு ராசியா இருக்கட்டும், 60 வயசுல இருக்கக்கூடிய தனுசு ராசியா இருக்கட்டுங்க, தனக்காக தன்னோட தேவைக்காக யார்கிட்டையுமே பழக்க வழக்கம் இருக்கவே இருக்காதுங்க. பொதுவான குணநலம் கொண்டவங்க. நீங்கள் ரொம்ப உயர்வான உள்ளத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சல்யூட்டே உங்களுக்கு பண்ணலாம். அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால உங்களினுடைய தொழிலை பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் கேட்டு இந்த கார் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான உங்களுக்கு லாபம் கொடுக்குங்க. முக்கியமாக சயன மோட்ச ஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால மகான்களினுடைய ஜீவ சமாதிக்கு போய் வர்றதுனால சித்தர்களினுடைய வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அதீத பலன் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியான குரு இருக்கார் இல்லையா, அந்த குருவை கோதாண்ட குரு அப்படின்னு அழைப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான தருணங்களில் போராட்டம் வருங்க. அந்த போராட்டம் ஒரு சில இடங்களில் சந்தோஷத்தை இழந்து
இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க. நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் செய்ய முடியலையா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இறைவனே மனுஷனாக வந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்து உங்களுக்கு, அதாவது தலங்களுக்கு சென்று வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெருகுங்க. ஏன்னா போராடி மட்டும்தாங்க வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை பெறக்கூடிய பிறப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கும் தெய்வங்களுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலம்னு பார்த்தோன்னா திருப்புலி ஆகுங்க. திருப்புலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மருவி திருப்புக்குழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயு அப்படிங்கிற கழுகரசனுக்கு வந்து ஸ்ரீராமரே தன்னோட கைகளால் ஈமகிரிகளை செஞ்ச தலமாகுங்க. ராவணனை வதம் செஞ்சு வெற்றி கோலத்தில் விஜயராகவன் அப்படின்னு திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் திருத்தலமும் இதுதாங்க. அதாவது ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கக்கூடிய தலமும் அதுதாங்க. அந்த கோதாண்ட ராமனான விஜயராகவன் கோதாண்ட குருவுல பிறந்தவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பாருங்க, நிம்மதியை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்கிறது இதுதான். இது எந்த இடங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா இருக்கு இல்லையா, நீங்கள் கேட்டிங்கனாவே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேங்க, சென்னையிலிருந்து வேலூருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில், காஞ்சிபுரத்துலேருந்து வேலூருக்கு போகக்கூடிய வழியில் பார்த்தோன்னா 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா பாலுசட்டி சத்திரத்தில் இறங்கி கோயிலுக்கு போக முடியுங்க. ஒரு முறையாவது தனுசு ராசிக்காரங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்களை உங்களால் உணர முடியுங்க. நிம்மதி இல்லை, எவ்வளவுதான் நானும் உழைக்கிறேன், எவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இன்ன வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாமல் இருப்பீங்க. பணம் எக்கச்சக்கமாக கையில் வந்துருச்சிருக்கும், சம்பாரிச்சிருப்பீங்க, நிறைய இலக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஓகேங்க. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஒரு அண்டி பிழைக்க ஒரு வீடு கூட இல்லாமல் இருப்பீங்க. நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் தவிச்சிருப்பீங்க. ஆனால் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க இல்லையா? இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களினுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது, வீர செயல்களை செய்யும் குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாக தான் இருப்பீங்க. நிறைய அதிகாரம் படித்த இடத்துல இந்த தனுசு ராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகம், இந்த ஜாட்சாக இருக்கிறது, காவல்துறையாக இருக்கிறது, இந்த நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற ஆற்றலும் அறிவாற்றலும் நிறைந்திருக்கும். முக்கியமாக தனுசு ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. சொத்து இருக்க தான் செய்யும், செல்வந்தராகவும் இருப்பீங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே பணத்து மேலே ஈர்ப்பில்லை. ஆனால் அதை வந்துட்டு சம்பாதிச்சு அது என்னதான் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பணத்து மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்புமே எப்பவுமே இருக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்ன வரைக்குமே போயிட்டுருக்குங்க. வெளிச்சத்தை கொடுத்தாலுமே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு உதவிகரமாக இருந்தாலுமே நிறைய துரோகங்களை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேரை நீ சிப்போ அப்படின்னெல்லாம் விட்டுருப்பீங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு என்ன சொல்கிறது, தலை போகிற அளவுக்கு எல்லாம் பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் யாராலையும் உங்களை நெருங்க முடியாதுங்க. அதை வந்து அசால்ட்டாக தும்சம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே இந்த துரோகம், அந்த பாதிப்பு நல்லவங்களை நம்புறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லார் மேலேயும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் எனக்கு வேலையே கிடைக்கல, நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமண தடை இருக்கவங்களுக்கு அந்த தடை எல்லாமே விலகி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, இருந்தாலுமே எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற போகிறீங்க. அந்த அப்பன் முருகனோட அருளால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமாக
செமையாக சிறப்பாக செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு காரியத்தையுமே அப்படி செஞ்சு வெற்றி அடையக்கூடியவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை முடிக்காமல் அதிலிருந்து வெளியவே வர மாட்டாங்க. தனுசு ராசியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையோடு வந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதனாலேயே இவங்களை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் எப்போவுமே இருக்கும். பெரிய ஒரு பட்டாளத்தை எப்போவுமே வச்சுருப்பாங்க. நட்பு கூட்டம் இவங்களை சுற்றியே இருக்குங்க. நட்பு கூட்டமாக இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்க கூட்டமாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்கா யார் என்ன செய்யணுன்னாலும் சரிங்க, இவங்க கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு துல்லியமான எதிர்காலத்தை காணக்கூடிய இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க போல். மற்றவங்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, தனக்குன்னு வரும்போது சுயநலமாக இருக்க ஒருத்தவங்க, ஆனால் தனக்குன்னு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல ஒருத்தங்க இருப்பாங்க. அதில் நான் சொன்ன ரெண்டாவதாக ரகந்தாங்க இவங்க. தனக்குன்னு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. இலக்குகள் பெருசுங்க, நோக்கங்கள் பெருசுங்க, செய்கைகள் பெருசு. சுத்தமானவங்க மனசு மட்டும் இல்லைங்க, இவங்களினுடைய செயல்பாடும் தான். இருந்தாலுமே தனக்குன்னு வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது, பெருசாக கண்டுக்காமல் விடுறதுனாலயே நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தன்னோட வேலையை பார்க்கலனா கூட பரவாயில்ல, மற்றவங்களினுடைய வேலையை பார்க்கறதுனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியேம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கைவிட்டு எண்ணுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்களேன். எல்லாமே சுற்றி பார்த்தா சிக்கலோட சிக்கலாக மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேலையாக தான் வந்து நிற்குங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம், போதும்பா சாமி நீ பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மனசு தெம்பையும் தெளிவையும் கொடுக்க போகுதுங்க. உங்களுக்காக நீங்கள் யோசிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தெய்வம் யோசிக்க போகுதுங்க. தெய்வம் யோசிச்சிருச்சு, உனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிருச்சுங்க. ஸோ லக்ஷ்மி தேவனினுடைய அனுகிரகமும் பெருமாளினுடைய அனுகிரகமும் இரண்டும் சேர்ந்து நிதி ரீதியாக, தொழில் ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எதிர்பாராத வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய போறீங்க. அந்த அதிர்ஷ்டத்தை இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க. நிறைய யோகங்கள் இருக்கு, ஆனால் முற்றிலும் சாதகமாக செயல்படக்கூடிய யோகம்னு பார்த்தா லக்ஷ்மி நாராயண யோகத்தை சொல்லுங்க. ராஜயோகம், நிதிநிலை வலுவாக இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும், முதல்ல செஞ்சதுக்கும் சரி, புதுசாக தொழில் ஏதாவது தொடங்கினாலும் சரிங்க, இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட முடிவுக்கு வருங்க. கடன் தொல்லையில் இருந்து முழுசாக விடுபட போகிறீங்க. புரியுதுங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், வெளியூர் பயணங்கள் போவீங்க, அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருதுங்க. உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒட்டு மொத்தமாக நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. புதன் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோகத்தலம் வீட்டில் செல்வம் தங்கும், பணி இடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்குங்க. எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்க போகுதுங்க. நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க. தொழில் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய்வாங்க. இதன் மூலமாக எப்போவுமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அதே போல் தனுசு ராசியினுடைய அந்தஸ்து மரியாதை அதிகமாக போகுதுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க.
படிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பணவரவு அதிகமாகும். வீட்டில் ஒருத்தர் 2 பேர் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இன்னும் ஒரு வருமானம் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க. இதோடு மட்டும் இல்லாமல் காதல் திருமணங்கள் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டியிருக்குங்க. இப்போ அந்த பணம் நீங்கள் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போய் விட்டுருப்பீங்க. இல்லை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நொந்து போய் விட்டுருப்பீங்க. அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைக்குங்க. புரியுதுங்களா? வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்கும். வேலையில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க, ஏதாவது ஒரு துறையில் வேலை செய்வீங்க இல்லையா, பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களினுடைய வேலைகள் வெளியில் பேசப்படும். மேலதிகாரிகளாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை செய்வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எந்த முடிவுமே எடுக்கிறதுக்கு தயக்கமே பட வேண்டாம். அதுவும் குடும்பத்தில் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், அதே மாதிரி முதல்ல செய்கிறதுக்கு தயக்கம் காட்ட தேவையில்லைங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். ஒட்டுமொத்தமாக தொழில் முன்னேற்றம், தனிப்பட்ட வகையிலையுமே முன்னேற்றங்க. அதிர்ஷ்டத்தோட முழுமையான பலன் அப்படிங்கிறது தெரியுமா? புதிய தொழில் வாய்ப்புகள் வரும், வணிகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமணமானவங்களுக்கு இனிமையான உறவாக மாறுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணும். தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மற்றவங்க தயக்கப்படுற விஷயத்தை கூட, மற்றவங்க பார்த்து பயப்படுற விஷயத்தை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. ஆளுமை திறன் அதிகமாகுது. பேச்சின் வசீகரம் அதிகமாகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் பணவரவை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து பெரிய பெரிய சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புரியுதுங்களா? குறிப்பாக கடன் பிரச்சனை முழுசுமாக தீரும். அரசாங்க வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க, போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே சாதகமாக முடிய போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, தேடி வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் தலைவிதியே மாறப்போகுதுங்க. எப்படிங்க தலைவிதியே மாறுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு மறைய போகுதுன்னு அர்த்தம். முன்னேற்றம் சாதாரணமாக வராதுங்க. உங்களை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை நடக்க வைக்கும். திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது. பணபலம், ஆள்பலம் எல்லாமே கூடுதுங்க. எதிரிகளினுடைய தொல்லைகள் குறையுது. எதிரிகள் எல்லாமே உங்கள் முன்னாடி எதுவுமே பண்ண முடியாமல் தத்தளிப்பாங்க, தவிச்சு நிற்பாங்க. பல விதங்களில் உங்களுக்கு சாதகமான சுப பலன்களை இந்த யோகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும், அரசாங்க வேலையாக இருக்கட்டும், அலுவலக வேலையாக இருக்கட்டும், முன்னேற்றத்தினுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகமாகுது. அரசு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இதோட பல நிதி நன்மைகளை பெற போகிறீங்க. ஒருவேளை கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள், உறவுக்காரர்கள் வகையில் உதவிகள் இருக்குங்க. தெய்வம் மாதிரி நிறைய உறவுகள் உங்களுக்கு துணை நிற்பாங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறதே அப்படிதாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும். செல்வம் சேர்க்கக்கூடிய நேரங்க இது. உறவுகளால் நெருக்கம் வரும். வாழ்க்கை துணைக்கிட்டையுமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை தரமே மேம்படுத்த போகுது. இதில் கடகராசி குரு பகவான் மகர ராசியில் இருக்காரு. அடுத்த 3 மாதத்துக்கு இப்படி தாங்க இருக்க போறாரு. இதில் புதன் சுக்கிரன் இணையிறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, தனுசு ராசி தனுசு லக்னம், சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க. 7 மட்டில் குரு வக்ரமாக இருக்காரு. சனியோட பார்வையும் இருக்கு. வேலையில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்குங்க. அதிக அழுத்தம் இருந்திருக்கும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு புரிதலே இருந்திருக்காது. ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருக்கும். கைவலி, கால்வலி, முட்டி வலி, தலைவலி, கண் திருஷ்டி தொடர்பான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. அது எல்லாமே இப்போ சரியாகுது. உங்களினுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அம்மாவினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் தந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்கிறேங்க. குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மாறும். இதில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை காண போகிறீங்க. 100% முக்கிய மாற்றங்கள் இருக்கும். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதன், சுக்கிரன் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லதை செய்கிறாங்க.